இப்போ சனின்னு சொல்லிட்டீங்க. சனிய பார்த்து பயப்படுறோம். அது ஏங்கிறதுக்கு விளக்கம் என்னன்னா, சனி வந்து பூமிய விட 764 மடங்கு பெரிய கிரகம். அப்படி இருக்கும்போது நான் இங்க இருக்கேன் 2 கேமரா இருக்குன்னா, நம்மள சுத்தி 764 ஹிடன் கேமராஸ் ஆர் தேர். 764 கேமரா நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம அத விட்டு மீற முடியுமா? முடியவே முடியாது. நம்ம ஒரு ரூம்ல கதவ சாத்திக்கிட்டு ஒருத்தர கொலை கூட பண்ணிடலாம். அங்கே வந்து எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த 764 கேமராஸ் நம்மளை பார்த்துட்ருக்கு. இன்னொன்று சனி சொல்கிறது என்னென்னா, விட்ட இடத்துலேருந்து துவக்கம். அதாவது நான் இந்த ஜென்மத்தில் ராகு தசையில் இறந்து போகிறேன்னா, அடுத்த ஜென்மத்தில் ராகு தசையில் பிறப்பேன். மதுரையில் பஸ்ஸை விட்டு இறங்கினா மதுரையில் தான் ஏறணும். சென்னை வந்துட்டு நான் சென்னையில் பஸ் ஏறி போகணும், லைக் தட். அப்புறம் சனி கர்மாகாரகன். அது கர்மாகாரகன்னா என்ன, கர்மகாரகன்னா என்னன்னு ஒரு சிலர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ரெண்டுமே போத் ஆர் சேம். கர்மா அப்படின்னா சான்ஸ்கிரிட், கர்மம்னா இது. சனி சுருக்கமாக சொல்ல போனால், நம்ம ஒரு பால் எடுத்து சவத்தில் த்ரோ பண்ணால் திரும்ப பால் நம்மக்கிட்ட வரும். அதுதான் சனி. அவர்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அதனால தான் அவர் துலாத்தில் வந்து உச்சமடைகிறார். தராசு இல்லையா, துலாத்தில் உச்சமடைகிறார். சென்டர் பாயிண்டில் உச்சமடைகிறார். துலாத்தில் இந்த முள்ளில் சரிங்களா உச்சமடைகிறார். இந்த சைடு நம்மளுடைய குட்ஸ் அண்ட் பேட்ஸ் இருக்கும். அதில் அவர்கிட்ட ஐஸ் வச்சோ பரிகாரம் பண்ணியோ இல்லை திருநள்ளாறு போய் கிடையா கிடந்தாவோ தேர் இஸ் நோ யூஸ். இன்னும் திருநள்ளாறு அஷ்டமச்சனி ஜென்மச்சனியில் போகிறவங்க ஏற்கனவே அவருடைய தாக்கத்திலேருந்து அங்கே போய் இன்னும் கொஞ்சம் சனியோட ரேஸை வாங்கிட்டு தான் வருவோம். அந்த சூட்சமம் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி 12 கட்டத்துலேயும் சனி இருப்பார். அந்த 12 கட்டத்தில் அவர் ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போதும் அங்கே என்ன நான் சொன்ன மாதிரி என்ன டைப்பில் இருக்காரோ அதுக்கேற்ற பலனை நமக்கு செய்வார்.